யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல இந்த விஷயம் அந்த வீட்டுக்கு தெரியுமா? சொன்னா அந்த வீட்டுல தான் நீ வாழ முடியுமா? அந்த பையன் கொஞ்சம் கூட இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. உன் நாத்தனார் உனக்கு பிடிக்காதுன்னா நீ ஒதுங்கி இருந்துக்க. அதை விட்டுட்டு நிச்சயம் பண்ணி இருக்கிறத இப்படி கேவலமா தடுத்து நிறுத்தி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இந்த விஷயத்தை பாஸ்கர் கிட்டயோ இல்ல உன் குடும்பத்துக்கிட்டயோ நான் சொல்ல மாட்டேன். அது கூட அந்த குடும்பம் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு தான். என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல்? அவளை வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல. இத்தனைக்கும் என் தங்கச்சி தான் பாஸ்கருக்கு பார்த்த முதல் பொண்ணு. நான் இல்லாம புடவை எடுக்கிற வரைக்கும் போயிட்டீங்கல்ல. பாக்குறேன் எப்படி இந்த கல்யாணத்தை பண்றீங்கன்னு. நான் செஞ்ச ஒரே தப்பு கையோட கல்யாணத்தை நடத்திடுவோன்னு அதை நடத்தி முடிக்காம தள்ளி வச்சதுதான். ஆனா அதுக்காக அந்த பாஸ்கர் என் தங்கச்சி விட்டு அந்த பார்வதி கையை போய் பிடிப்பானா? இது நாள் வரைக்கும் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி பாஸ்கருக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அது முடியாதோன்னு தோணுது. அப்படின்னா என் தங்கச்சிக்கு பாஸ்கர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பார்வதியா அவன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இதை தடுத்து நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரே வழி அந்த விக்கி தான். அர்ச்சனா. ஹலோ விக்கி. ஓ நீங்களா? என்ன எனக்கெல்லாம் கால் பண்ணிருக்கீங்க? சாரி விக்கி, அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல நான் உன்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். கொஞ்சம் இல்ல, ரொம்ப கோவமா பேசிட்டீங்க நீங்க. சரி, அது ஏன் தப்புதான். ஏதோ ஒரு மூட்ல. இப்ப என்ன மூட்ல பேசுறீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன். அன்னைக்கு நீ கேட்கும்போது நீயும் பார்வதியும் சேர்ந்து எடுத்த போட்டோ என்கிட்ட இல்லன்னு நான் சொன்னல, ஞாபகம் இருக்கா? ஆனா அது என்கிட்ட இருக்கு. ஓ இருக்கா? ஆமா, அத நான் உனக்கு அனுப்புறேன். அதை வச்சு ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? ஓ ஓ அதான பார்த்தேன். என்னடா தன்னால ஃபோன் பண்ணிருக்கீங்களேன்னு பார்த்தேன். ஒரு திட்டத்தோட தான் பேசுறீங்க, கரெக்டா? ஏன் உன்கிட்ட திட்டம் எதுவுமே இல்லையா? பார்வதி பாஸ்கர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சந்தோஷமா? சரி அதை விடுங்க, நீங்க சொல்ல வந்ததை சொல்லி முடிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்காத அந்த பாஸ்கர் பார்வதியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதான் சொன்னனே, அந்த போட்டோஸ் அனுப்புறேன், அதை வச்சு ஏதாச்சும் பண்ணு. இது ஓகே தான், பட் இத நீங்களே பண்ணலாமே. ஹலோ, ஏற்கனவே இந்த மாதிரி சில்லற வேலை எல்லாம் செஞ்சு இந்த வீட்டுல செருப்படி வாங்கினது பத்தாதா? இந்த சீன்லயே நான் வரக்கூடாது. நீ செஞ்சு முடிக்கிறதா இருந்தா சொல்ல, நான் அனுப்புறேன். சரி நீங்க அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. இனிமே அவன் பாத்துப்பான். அனுப்பியிருக்கானே, அதுவும் போட்டோ என்னவா இருக்கும்? ஓபன் பண்ணலாமா வேண்டாமா?
வேற வழி இல்லை, பார்த்துருவோம். இனிமே அவளுக்கு தூக்கம் வராது. நாம நிம்மதியா தூங்கலாம். இரு இரு இரு, அது குடு. இது நல்லா இல்ல. இந்தா சரி, இந்த குடுமா. தக்காளியை போடு. 2 கூட போட்டு கொடு. இந்தா. மா அதெல்லாம் வராதுமா. அட வெய் தம்பி, 2 தக்காளி கூட வச்சா என்ன குறைஞ்சா போயிடுவ? வேற இந்தா என்னக்கா? தக்காளி மரத்துல போடு. 2 மருமகளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க காய்கறி வாங்க வந்திருக்கீங்க? இதுல என்ன இருக்கு வசந்தா? எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு வேலை இருக்குல்ல. இந்த மூத்தவன் இனிப்பு கடை வச்சிருக்கான், செந்தில் துணி கடை வச்சிருக்கான். மருமகளுங்க 2 பேரும் அவங்களுக்கு துணையா இருக்காங்க. 1 கிலோ போடு. நாம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறதுல எந்த தப்பும் இல்ல. அக்கா தப்பா எல்லாம் சொல்லலக்கா, சும்மா கேட்டேன். ஆமா, அர்ச்சனா கர்ப்பமா இருக்காளே, நல்லபடியா இருக்காளாக்கா? டாக்டர் எல்லாம் கொண்டு போய் காட்டுறீங்களா? அதெல்லாம் செந்தில் சரியா பண்ணிடுவான். ஐயோ, சொல்லணும்னு நினைச்சேன். என் 2வது பொண்ணு முழுகாம இருக்கா. நேத்து தாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். அப்படியா? ஆமாக்கா. ரொம்ப சந்தோஷம் வசந்தா. வீட்டுக்கு வந்தா சொல்லு, நான் வந்து அவளை பாக்குறேன். சரிக்கா, சொல்றேன்க்கா. ஆமா, சந்தியாவுக்கு கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள் ஆச்சே, அவ ஏங்க இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கா? எதுக்கு சொல்றேன்னா, படிச்ச பிள்ளைங்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுல ஆசையா இருக்கிறது இல்ல, முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட பாக்குதுங்க. வயசு இருக்கும் போதே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்குதுங்க. சந்தியாவும் அப்படி இருக்காளோன்னு நினைச்சேன். இப்போ எதுக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா? காய்கறி வேணும்னா வாங்கிட்டு போ. ஒரு உரிமையில தானக்கா கேட்டேன். நம்ம பக்கத்து தெரு வாசுதேவன் இருக்காரே, அவங்க மருமக காலேஜ் ப்ரொஃபசர்னு கட்டிட்டு வந்தாங்க. வருஷம் 3 ஆச்சு, இன்னும் கூட குழந்தையே வேணான்னு நினைக்கிறாங்க. அந்த அம்மா டெய்லி வந்து புலம்பிட்டு போகுதுக்கா. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தானக்கா கேட்டேன். இத பாரு, இப்படி எல்லாம் பேசுறத முதல்ல நிறுத்து வசந்தா. ஊரு கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? உன் பொண்ணு கர்ப்பமா இருக்காளா, சந்தோஷம். அதுக்காக அடுத்த வீட்டு விஷயத்தையெல்லாம் இந்த அளவுக்கு நோண்டி நோண்டி கேக்குறதெல்லாம் ரொம்ப தப்பு. இத பாரு, நான் என்னைக்காச்சும் இப்படி எல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்கேனா? கோச்சுக்காதீங்கக்கா. நீ அப்படிதானே கேக்குற. இனிமே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காது, எனக்கு பிடிக்காது. காய்கறி வாங்க வந்தா அம்மா, சில்லறை. இல்ல, எதுவும் வேண்டாம். இந்தாங்க மாமா. என்னப்பா? என்னங்க? வாங்க வாங்க, இப்படி வைங்க. சரிம்மா. அந்த லிஸ்ட்டை கொடுங்க. நான் சொல்ல சொல்ல எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி எடுத்து வைங்க. சரிம்மா. போன தடவையே 1/2 கிலோ ரவை பாக்கெட் இல்லைன்னு அம்மா சொன்னாங்க. அது என்னமா அப்படி சொல்லிட்டீங்க? எங்க கடையில அப்படிலாம் கிடையாதுங்க. முதலாளி ஒரு தடவைக்கு 2 முறை செக் பண்ணி தான் அனுப்புவாரு. வேணா லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. அதனால என்னங்க, நாங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். எங்க பொருளுக்கு நாங்க தானே ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய செக்கிங் ஆபீசர் இவ எல்லாத்துக்கும் தலைமை தாங்கிட்டு முன்னாடி வந்து நின்னுப்பா. எப்ப பாரு இவ ஆட்டம் தான் வீட்ல. அட, அதுக்குள்ள 1 மாசம் ஆயிடுச்சு. இப்பதான் மளிகை சாமான் வாங்கி அம்மா பிரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. நாள் போறதே தெரியல. அண்ணே, நம்ம கடை பில்லும் இதுவும் தனித்தனி தானே? ஆமாப்பா. ஒன்னா சேர்த்துறாதீங்க, அப்புறம் கணக்குல குளறுபடி ஆயிரும். ஆமா சரவணா, இந்த மளிகை கடையில இருந்து தான் நம்ம கடைக்கு பொருள் சொல்றியா? ஆமாப்பா. இந்தாங்கம்மா. பொருள் கொஞ்சம் நல்லா தரமா இருக்கும், அதனால வேற எங்கேயும் வாங்குறது இல்ல. ஓ, பொருள் நல்லா இல்லைன்னா நம்ம கடையோட கைப்பக்குவமே கெட்டுடும்ல. சரி சரி. என்னண்ணா, நம்ம கடை பத்தி தான் எல்லா பக்கமும் பேசிக்கிறாங்க. நீ பிரைஸ் அடிச்சாலும் அடிச்ச, ஊர் ஃபுல்லா நம்ம கடை பயங்கர ஃபேமஸ்னா. ஆமா ஆமா, அது சரி ஆதி. இந்த ஜவுளி கடைக்கெல்லாம் போட்டி எதுவும் வைக்க மாட்டாங்களா? அப்படி ஏதாச்சும் வச்சாங்கன்னு வச்சுக்கோ, உங்க அண்ணனும் நானும் கலந்துட்டு ஜெயிச்சோம்னா அதுக்கப்புறம் தென்காசிலே எங்க ஜவுளி கடையை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எல்லா பொருளும் சரியா இருக்கு, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, வாங்க. வரேன் தம்பி. மயிலே, சரி வா, எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சிடலாம். இல்லனா கிச்சன்ல வச்சிடலாமா? இல்லம்மா வேண்டாம்,
அம்மா வந்து வழக்கம் போல எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கட்டும், அப்புறம் எடுத்து தள்ளு வச்சிடலாம். என்னங்கய்யா, என்ன அப்படி பாக்குறீங்க? அம்மா வந்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுப்பாங்க. என்ன கூப்பிடுறீங்க? ஓய், அப்பாவே கிண்டல் பண்றியா? ஆமா சரவணா, அப்படி ஆயி போயிடுச்சுடா நிலைமை. சந்தியா, சொல்லுங்க மாமா. அந்த கடலை பாக்கெட் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா. அப்புறம் அத்தை வந்தா சமையலுக்கு வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுக்குவா. ஏன் மாமா, எத்தனை முறை வயிற்று வலி வந்தாலும் நீங்க மாறவே மாட்டீங்கல்ல? மயிலு, சிவகாமிக்கு மூக்கு வெறுத்துருமே, கரெக்டா வந்துருவாளே. மளிகை பொருள்லாம் வந்துடுச்சா? வந்துருச்சுமா. அம்மா கிட்ட நாங்க போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படியாவது உண்மையை சொல்லிடணும். சொல்லிடலாங்க, சொல்லிடலாம். தயவு செஞ்சு இன்னைக்காச்சும் சொல்லிடுங்க. மறைச்சு வைக்கிறது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்தான விஷயம்தான். எங்க பார்வதியை காணோம்? அர்ச்சனா, பார்வதி எங்க? இங்கதான் எங்கேயோ இருந்தா. கல்யாணம் நெருங்குதுல்ல, போனும் கையுமாவே இருக்கா எப்ப பார்த்தாலும். அதோ வர. அம்மா கூப்பிட்டீங்களா? பாவம் அந்த போனு. நீங்க 2 பேரும் போடுற மொக்க தங்காம வெடிச்சிட போகுது. அம்மா பாருங்கம்மா இவனை. சும்மா இருங்கப்பா. விடு பார்வதி, இன்னும் எத்தனை நாளைக்கு? அப்புறம் நீ போயிட்டா யார் இப்படிலாம் கிண்டல் பண்ண போறாங்க? அம்மா, என்னம்மா யோசனை? ஏன் டல்லா இருக்கீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. சிவகாமி, முதல்ல இந்த சாப்பிடுற பொருள்லாம் எடுத்து கொடு, அப்புறமா மத்த பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வரேங்க. ஏன் எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க? எங்க ஓடி போறேன்? பார்வதி, இந்தா, ஏதோ முகத்துக்கு பூசிக்கணும்னு கேட்டல, இந்தா இத பாரு. இத விட பாசி பருப்பு போட்டு கழுவுனீன்னா இன்னும் மூஞ்சி நல்லா இருக்கும். எங்க நான் சொல்றதெல்லாம் யாரு கேக்குறாங்க? சிவகாமி, சிவகாமி, அப்படியே அந்த கடலை பாக்கெட் எடுத்துக்கிறேன். இருங்க, வரேங்கிறேன். அவசரப்படுறீங்க. உங்ககிட்ட கொடுத்தா ஒரே நாள்ல எல்லாத்தையும் தின்னு தீத்துருவீங்க. மயிலு, நீ போய் இதெல்லாம் போட்டு டப்பா எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. மயிலே, சின்ன டப்பா இருந்தா எடுத்துட்டு வா. முடியாது. ஐயோ, டப்பால கொட்டிட்டு மிச்சம் இருந்தா அதை நான் கொஞ்சம் தரேன், அதை சாப்பிடுங்க. மிச்சம் இருந்தாவா? ஆமா, மிச்சம் இருந்தா தான் தர முடியும். பெரிய சொத்து பங்கு வைக்கிற மாதிரி வைக்கிறதுலாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. நமக்கு இப்படி பெருமூச்சு விடுறதே பொழப்பா போச்சு. அர்ச்சனா, அத்தை வா. இந்தா, உனக்காக சத்து மாவு வாங்கியிருக்கேன். இத காலையிலயும் சாயங்காலமும் கண்டிப்பா நீ கலந்து குடிச்சே ஆகணும், புரிஞ்சுதா? மயிலு, இத பாரு. இத இவ சரியா கலந்து குடிக்கிறாளா இல்லையான்னு நீ தான் பாக்கணும். ருசி நல்லா இல்லன்னு சொல்லி குடிக்காம கூட விட்டுருவா. ஆமா அர்ச்சனா, டேஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன்னோட ஹெல்த்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். சந்தியா, உனக்கு தேவையானது எல்லாம் இதுல இருக்கு, எடுத்துக்கோ. சரிங்க. இந்தா, இத புடி. ஹெல்த்னு முன்னாடி வந்து அட்வைஸ் வேற பண்றியா? இரு, உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. என்ன சந்தியா, எது தவறுனாலும் மாசம் மாசம் இது தவற மாட்டேங்க. ஊர்ல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் கூட கல்யாணம் ஆனவங்களா குழந்தைக்கு டைப்பர் பாக்கெட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னடானா மாசம் மாசம் நாப்கின் பாக்கெட் வாங்கிட்டு இருக்க? எப்பதான் எங்களுக்குலாம் நல்ல செய்தி சொல்ல போற? எடுத்துக்கோ. போச்சு. இன்னைக்கு இந்த அர்ச்சனாவால உண்மையை நம்மளால சொல்ல முடியாது. அம்மா வேற மூட் அவுட் ஆயிட்ட மாதிரி தெரியுது. இப்ப சொன்னா நல்லா இருக்காது. அப்புறம் பாத்துக்கலாம். சரி சரி, போய் அவங்க வேலையை பாருங்க. போங்க, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். எதுவும் விட்டு போகல, பாத்துக்க. பாத்துட்டமா. எல்லாத்தையும் எடு. கொடுங்க. என்ன அப்புறம் தரேன்னு சொல்றேன்ல, அதுக்குள்ள அவசரம். அத்தை, அத்தை, அத்தை. என்ன அத்தை, நீங்க கவனிச்சீங்களா? என்ன? சந்தியா நான் பேசினதுக்கு ஒரு வார்த்தை கூட திரும்ப பேசல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குத. என்ன சொல்ற அர்ச்சனா? இல்லத்த, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சந்தியாக்கு எந்த குறையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அதுக்கு என்ன? அதான்
நல்ல ஆரோக்கியமா இருக்கிற பொண்ணுக்கு இவ்வளவு நாள் ஆகியும் ஏன் குழந்தை உண்டாகாம இருக்கு? மாசம் மாசம் நாப்கினை கரெக்டா வாங்கிடுறா. எனக்கு என்னமோ அவ ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு தோணுது அத்தை. ஆமா அத்தை. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் பெருசா போலீஸாக விருப்பம் இல்லைன்னு சொன்னான்ல. ஆனா அவ சத்தமே இல்லாம அதுக்கு ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. 4 செவத்துக்குள்ள சரவணனை கிட்டே நெருங்க விடுறது இல்ல போல இருக்கு. கண்டது எல்லாம் பேசாத அர்ச்சனா. ஐயோ அத்தை, அவ வெளியே சொல்ற எல்லாமே வேஷம்தான். போதா குறைக்கு அவ போலீஸ் ஆகிற கனவை விட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா உங்களையே மாத்த முடியுமா? நீங்க என்ன ஆனாலும் கண்டுபிடிச்சிருவீங்களே. நீங்களே இந்த விஷயத்த என்னன்னு பாத்துக்கோங்க அத்தை. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த போட்டோல என்ன தப்பா இருக்கு? எதுக்கு இவ்வளவு தூரம் பயப்படுற? அண்ணி, நிஜமா தான் பார்வதி சொல்றேன். உன் கூட இருக்கிறது ஒரு பையன்றதை தாண்டி இந்த போட்டோல என்ன தப்பா இருக்கு? நீ சோஷியல் மீடியால தான் போய் பாரு, எவ்வளவு பேரு எவ்வளவு போட்டோஸ்லாம் எடுத்து போடுறாங்கன்னு. இந்த போட்டோ ரொம்ப டீசெண்டா இருக்கு பார்வதி. இதுக்கே நீ பயப்படணும் இப்போ? இல்ல அண்ணி, எனக்கு அனுப்புனத பாஸ்கருக்கு அனுப்புனா அவர் இதை எப்படி எடுத்து பாருன்னு எனக்கு தெரியல. பாஸ்கர் ஃபேமிலில உள்ளவங்க இதை பார்த்தா என்ன நினைப்பாங்களோ? அப்ப விக்கி உன்னை கரெக்டா தான் ஜட்ஜ் பண்ணிருக்கான். இந்த போட்டோ உனக்கு அனுப்புனா நீ எந்த வகையில எல்லாம் பயப்படுவேன்னு சொல்லி அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இதை உனக்கு அனுப்பியிருக்கான். ஆனா நீ இதுக்கெல்லாம் 5 செகண்ட் கூட பயப்படக்கூடாது. இதுல உன் மேல ஒரு தப்பும் இல்ல பார்வதி. ஓகே, நீயும் விக்கியும் ஒரு காலத்துல லவ் பண்ணீங்க, பிடிச்சிருந்துச்சு, பேசுனீங்க, லவ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பிடிக்கல, விட்டாச்சு. அதுக்கு என்ன? அப்படி ஒன்னா இருந்த காலத்துல ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்ட போட்டோவை வச்சு இப்ப மிரட்ட முடியும்னா என்ன அநியாயம் பார்வதி? இதுக்காக நீ ஏன் பயப்படணும்? முதல்ல பாஸ்கர் கிட்ட காட்டுவானா காட்டட்டும். அவர் என்ன அவ்வளோ உலகம் புரியாத அப்பாவியா, இல்ல அவ்வளோ கெட்டவரா? இப்படி ஒரு போட்டோவை காட்டினா பாஸ்கர் உன்னை தப்பா நினைப்பாருன்னு நான் நம்பல பார்வதி. ஆனா அண்ணி, அந்த விக்கி பாஸ்கரை நல்ல ஃப்ரெண்ட் புடிச்சு வச்சிருக்கான். அவனை இவரு ரொம்ப மதிக்கிறாரு. அவன் என்ன சொன்னாலும் பாஸ்கர் நம்புவாரு. அப்படின்னு நீ நினைக்கிற? அப்படி நடக்காதுன்னு நான் நம்புறேன். முதல்ல அழுத நிப்பாட்டு பார்வதி. இந்த உலகத்துல தன்னை பலவீனமா யார் காட்டிக்கிறாங்களோ அவங்க தன்னை வந்து ஏமாத்துங்கன்னு கழுத்துல போர்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். பி ஸ்ட்ராங் பார்வதி. இப்ப எதுவுமே நடந்ததில்ல. இப்படி எல்லாம் பொண்ணுங்களை ஒரு போட்டோவுக்கே பயமுறுத்த முடியும்னு ஆண்கள் காலங்காலமா நம்பிருக்காங்க. அதனாலதான் அந்த விக்கி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ என்னவோ. மத்தபடி அவன் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லவே இல்லை. ஓகே, அவன் பெரிய ஆளாவே இருந்துட்டு போட்டுமே. அதனால என்ன? அவன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படணுமா? மிரட்டுறவங்களுக்கு அடிபணிஞ்சு போறதுங்கிறது நம்மள மேற்கொண்டு மிரட்டுறதுக்கு நாம கொடுக்குற லைசன்ஸ். அது ஒரு நாளும் பண்ணாத பார்வதி. இப்ப நான் என்னதான் அண்ணி பண்ணட்டும்? அப்படியே கண்டுக்காம விட்டுறதா? அப்படின்னு நான் சொல்லல பார்வதி. இதுக்காக கவலைப்படாதன்னு தான் சொல்றேன். ஆனா இதை நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் வச்சுக்க வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, ஆல்ரெடி அந்த விக்கியோட குணம் என்னன்னு உங்க அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த விஷயத்த முதல்ல உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடலாம். ஐயோ அண்ணி, வேண்டாம் அண்ணி. அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் அண்ணி. ஏன் பார்வதி? ஏன்னா பழைய பிரச்சனையில விஷயம் தெரிஞ்சு அண்ணன் அந்த விக்கி அடிச்சு பிரச்சனை பெருசாயிடுச்சு. அதுக்கெல்லாம் அவன் சேர்த்து வச்சுதான் அவன் வேணும்னே அண்ணன் மேல போய் கேச போட்டு போலீஸ் வரைக்கும் புடிச்சிட்டு போக வச்சான். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா அண்ணன் தாங்காது, ரொம்பவே கோவப்படும். தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாம் அண்ணி. தயவு செஞ்சு அண்ணனை இதெல்லாம் இழுக்க வேண்டாம். சரி,
அப்ப நான் சொல்றத மட்டும் செய். திரும்ப விக்கி கால் பண்ணுவான். அவன் கிட்ட குரல்ல எந்த பயமும் இல்லாம தெளிவா திடமா தைரியமா உன்னால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடு. என்ன நீ சொல்றீங்க? பாத்தியா, இப்பதான் உன்னை பயப்பட வேண்டாம்னு சொன்னேன். பயம்லாம் இல்ல அண்ணி. அப்படி சொல்லிட்டு அவன் விட்டுருவானா? விடுறதுக்கு தேவையானது என்னவோ அதை நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும், சரியா?